விவசாயிகள் பேரணியை ஒட்டி டெல்லி, ஹரியானா எல்லையில் பல அடுக்கு பாதுகாப்பு. தொடர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ள துப்பாக்கி ஏந்திய போலீசார். விவசாயிகள் பேரணி காரணமாக கடும் சோதனைக்கு பின் டெல்லிக்குள் அனுமதிக்கப்படும் வாகனங்கள். டெல்லி, நொய்டா எல்லையில் கடும் போக்குவரத்து நெரிசல். டெல்லியின் சிங்கு, திக்ரி உள்ளிட்ட எல்லைப் பகுதிகளில் தயார் நிலையில் உள்ள பேரிகார்டுகள் மற்றும் கான்கிரீட் தடுப்புகள். தலைநகரை நோக்கி விவசாயிகள் செல்வதை தடுக்க ட்ரோன்கள் மூலம் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு. 2 நாள் பயணமாக இன்று ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு புறப்படுகிறார் பிரதமர் மோடி. இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தவும் பல்வேறு துறைகள் சார்ந்த ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் பேச்சுவார்த்தை நடத்த திட்டம். அபுதாபியில் ஐக்கிய அரபு அமீரக வாழ் இந்தியர்களுடன் இன்று கலந்துரையாடுகிறார் பிரதமர் மோடி. மாலை நடைபெறும் வணக்கம் மோடி நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதை எதிர்நோக்கியுள்ளதாக சமூக வலைதளத்தில் கருத்து பதிவு. சேலம், ஓமலூர், மேட்டூர், எடப்பாடி, சங்ககிரி ஆகிய தொகுதிகளில் 100 ஏரிகளுக்கு நீர் ஏற்றும் திட்டத்தை விரைவாக செயல்படுத்துமாறு சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை. விரைவாக, துரிதமாக தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கும் என அமைச்சர் துரைமுருகன் பதில். அத்திக்கடவு அவிநாசி திட்ட சோதனை ஓட்டத்தில் விடுபட்டுள்ள ஏரி குளங்களை சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்படுமா என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேரவையில் கேள்வி. குழாய்கள் மூலம் ஒரு சில ஏரிகள் இணைக்கப்படுவதாகவும் விரைவில் திட்ட தொடக்க விழா நடைபெறும் எனவும் அமைச்சர் துரைமுருகன் விளக்கம். திருவாரூர் மாவட்டத்தில் 1,50,000 ஏக்கர் பாசனத்திற்குரிய நீர் திறந்துவிட வேண்டும் என முன்னாள் அமைச்சர் OS மணியன் கோரிக்கை. விவசாயிகள் பயிரிட்டுக் கொண்டே இருந்தால் நீர் விட்டுக் கொண்டே இருக்க முடியாது என துரைமுருகன் பதில். கிளாம்பாக்கமா கேளம்பாக்கமா? முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவின் கேள்வியால் அவையில் சிரிப்பலை. கிளாம்பாக்கத்திற்கு அதிகம் வருபவர்கள் படித்தவர்களா படிக்காதவர்களா எனவும் அவையில் வாதம். போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள் ஒரு முக்கியமான கேள்வி. தென் மாவட்ட மக்கள் இந்த கேளம்பாக்கம் பஸ் நிலையத்தில் புது பேருந்து நிலையத்தை திறந்துட்டீங்க, அதுக்கு ஏதாச்சும் விட்டடிக்க கூடாது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதிய எண்ணிக்கையில் பேருந்துகள் இயக்கப்படவில்லை என்பது தவறான தகவல் என அமைச்சர் சிவசங்கர் விளக்கம். கேள்வி எழுப்பிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவை நேரில் அழைத்துச் சென்று விளக்க தயார் எனவும் கருத்து. தற்போது உள்ள தலைவர்களின் பதவிக்காலம் முடியும் வரை ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சிகள் இணைக்கப்படாது. அதிமுக உறுப்பினர் தளவாய் சுந்தரம் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் KN நேரு விளக்கம். அண்மையில் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த், தமிழக முன்னாள் ஆளுநர் பாத்திமா பிவி ஆகியோருக்கு தமிழக சட்டப்பேரவையில் இரங்கல். முன்னாள் பேரவை உறுப்பினர்கள் கூகா செல்வம், S ராஜசேகரன் உள்ளிட்ட 11 பேருக்கும் இரங்கல் குறிப்பு வாசிப்பு. டெல்லியில் பிப்ரவரி 17, 18 ஆகிய தேதிகளில் நடைபெறும் பாஜகவின் முக்கிய ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்கிறார் அண்ணாமலை. கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு தொடர்பாக அமித்ஷா, நட்டா உள்ளிட்ட உயர்மட்ட தலைவர்களுடன் விவாதிக்க வாய்ப்பு. மதுரையில் காக்கா முட்டை திரைப்பட இயக்குநர் மணிகண்டனின் வீட்டில் திருடிய 2 தேசிய விருது பதக்கங்களை திருப்பித் தந்த கொள்ளையர்கள். ஐயா, மன்னித்து விடுங்கள், உங்கள் உழைப்பு உங்களுக்கு என்ற மன்னிப்பு கடிதத்துடன் பாலித்தீன் பையில் வைத்து கேட்டில் தொங்கவிட்டு தப்பினர். சோனியாவை ராஜஸ்தானில் இருந்து மாநிலங்களவை உறுப்பினராக்க காங்கிரஸ் பரிசீலனை. மக்களவை தேர்தலில் ரேபரேலி தொகுதியில் பிரியங்காவை களமிறங்கச் செய்யவும் ஆலோசனை. இடைநிலை ஆசிரியர் தேர்வுக்கு நாளை முதல் மார்ச் 15ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பு. ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க அறிவுறுத்தல். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் வாசலில் பெட்ரோலை ஊற்றி பொருட்களை தீ வைத்து எரித்த நபர் கைது. 1 வாரமாக தேடப்பட்டு வந்த நிலையில் CCTV பதிவின் மூலம் கண்டுபிடித்து விசாரணை. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பக்தர்கள் இலவச தரிசனத்திற்கு 12 மணி நேரம் காத்திருப்பு. ஒரே நாளில் 5,48,00,000 ரூபாய் உண்டியல் காணிக்கை வந்திருப்பதாக தேவஸ்தானம் தகவல்.
நெஞ்சுவலி காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நடிகர் மிதுன் சக்கரவர்த்தி குணமாகி வீடு திரும்பினார். உணவு பழக்கத்தை கட்டுப்படுத்தாமல் உடல் நலத்தை கெடுத்துக் கொண்டதற்கு பிரதமர் மோடி தொலைபேசியில் தன்னை கண்டித்ததாக பேட்டி.